கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 130:4 உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. எனக்கு அருமையானவர்களே, உலகம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, கண்டிப்பு இருக்கிற இடத்திலே பயம் உண்டாகும். ஆனால் நாம் தேவனுக்கு பயப்படும்படியாக கர்த்தர் நம்மை மன்னித்தார். நம்முடைய சகல பாவங்களையும் அவர் சுமந்து நம்மை மன்னித்து, அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே தந்தது நாம் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் இதை யோசிக்கும் பொழுது, அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார், நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜீவனையே கொடுத்தார் என்று நாம் நிதானிக்கும் பொழுது, நாம் பாவம் செய்யாதபடிக்கு, நாம் அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய சிலுவை மரணமானது நம்மை நடத்தும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அப்பா, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல எங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆம் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக நீர் சிலுவையிலே உங்களுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறீர், நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது, எங்களுடைய மன்னிப்பிற்காக நாங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீர் ஜீவனையே கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது, மீண்டும் நாங்கள் பாவம் செய்வதற்கு பயப்படும்படியாக அந்த உம்முடைய கிரியையானது எங்களை நடத்துகிறது. இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மிடத்தில மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக, உம்மிடத்தில பயப்படுவார்களாக, பாவத்திற்கு பயந்து உம்மை விசுவாசித்து உம்முடைய மன்னிப்பினுடைய மகத்துவத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் அவ்வண்ணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.